Hello dear friends, welcome back. இன்னைக்கு நம்ம சேனல்ல 1 kg eggless pista cake எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு க்ளீனான பவுல்ல 1/2 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 3/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி சலிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இன்னொரு க்ளீனான பவுல்ல 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 கப் தயிர், 1 கப் பவுடர் சுகர் சேர்த்துட்டு கம்ப்ளீட்டா mix பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் சுகரும் தயிரும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/4 டீஸ்பூன் பிஸ்தா எசன்ஸ் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 கப் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சலிச்சு வச்சிருந்த ட்ரை இன்கிரிடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எக்லெஸ் பேட்டர்ன்றதுனால திக் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இப்போது ஒரு 7 இன்ச் மோல்டில் பட்டர் ஷீட் போட்டு ஆயில் தடவி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். 1 kg பேட்டர்ன்றதுனால 7 இன்ச் மோல்டு தான் கரெக்டாக இருக்கும். இதில் வந்து பேட்டரை போர் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சு பேக் பண்ணி எடுத்திருக்கேன். கேஸ் ஸ்டவ்லையும் குக்கர்லேயும் எப்படி பேக் பண்ணோன்ட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. உள்ள ஃபில்லிங்ஸ்க்கு வந்து பிஸ்தா கணேஷ் இருக்குல்ல, அது கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் விப்பிங் க்ரீமில். பிஸ்தா கணேஷ் எப்படி பண்ணணும் நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக பிஸ்தா எசன்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். கலர் அண்ட் ஃப்ளேவரும் நல்லா ரிச்சாக இருக்கும், அதனால் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 9 இன்ச் கேக் போர்டு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சு அதில் சுகர் சிரப்பால் வெட் பண்ணிக்கலாம். பிஸ்தா க்ரீம் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதையும் வந்து உள்ள ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கலாம். க்ரீம் வச்சு ஈவன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பிஸ்தா கணேஷ் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதையும் கொஞ்சமாக கொடுத்தோன்னா நல்ல டேஸ்ட் ரிச்சாக இருக்கும். இதே போலவே அடுத்த லேயருக்கும் கேக் வச்சுட்டு சுகர் சிரப்பால் வெட் பண்ணிவிட்டு பிஸ்தா க்ரீம் கொடுத்துட்டு அதுலேயும் வந்து பிஸ்தா கணேஷ் இருக்குல்ல, அதையும் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதே போலவே 3 லேயரையும் கம்ப்ளீட் பண்ணி க்ரம் கோட் கொடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் செட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க எக்லெஸ் கேக்குக்கு இவ்வளோ சுகர் சிரப் கொடுக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. தாராளமாக கொடுக்கலாம். கேக்லேருந்து ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியில் வரக்கூடாது, அந்த அளவு கொடுத்தா போதும். அதாவது அந்த ஸ்பாஞ்ச் நனைஞ்சா போதும், அந்த அளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நமக்கு டேஸ்ட் ரிச்சாக கிடைக்காது. அப்புறம் சில சப்ஸ்கிரைபர்ஸ் கேக் ஜெல்லோ ப்ரீமிக்ஸோ யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டிருந்தாங்க. இது வரைக்கும் நம்ம எந்த கேக்குக்குமே ப்ரீமிக்ஸும் ஆட் பண்ணதில்லை, கேக் ஜெல்லும் ஆட் பண்ணதில்லை. இது உடம்புக்கு ரொம்ப கெடுதல்ன்றதுனால எந்த கேக் ஜெல்லும் நான் எந்த கேக்குக்குமே ஆட் பண்ணதில்லை. ஸோ ஹோம்மேடாக பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் கேக் ஜெல்லை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கேக்கு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணதுக்கப்புறமா பைப்பிங் பேக்கில் ஒயிட் கலர் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். அவுட்டர் வந்து ஒயிட் கலர் கேட்டிருந்தாங்க, அதனால் ஒயிட் க்ரீம்லேயே வந்து நம்ம அவுட்டர் ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். இப்போ க்ரீம் வச்சு ஃபுல்லாகவே அவுட்டரில் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிக்கிறேன். டெலிவரி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம கேக்குக்கு டெக்கரேஷன் கொடுத்துருந்தோம். மைக்கேல் ஜாக்சன் தீமில் கேட்டிருந்தாங்க, அதனால் மைக்கேல் ஜாக்சனோட இமேஜ் மட்டும் நான் எடிபிள் பிரிண்டில் பிரிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். மற்றதெல்லாம் வந்து எடிபிள் ஃபாண்டன்ட் இருக்குல்ல, அதில் ரெடி பண்ணியிருந்தேன். ஃபாண்டன்ட்டில் கேப்பு, க்ளவுஸு, அப்புறம் குட்டி குட்டி பிளாக் கலரில் ஸ்டார்ஸ் இருந்துச்சு. இது கஸ்டமர் கொடுத்துருந்த டிசைன், அதை அப்படியே நம்ம டிட்டோ பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.